மிகவும் முரணாக பேசி கொண்டிருக்கும் நபர் யாருன்னா அவர் தான். இப்போ காணொலி போட்டு பார்த்தீங்களா, அவர் தான். இப்போ அது தெரியாத அவங்க கட்சியில் தோழமை அக்கா கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்னென்னா, பெரியாரை மேடைக்கு மேடை தரைகுறவாக பேசுறதுல அவங்கள அடிச்சுக்க முடியாது. இப்போ அவங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி, யார் பெரியாரை இழிவாக பேசுறது அப்படின்னு தான் போட்டி. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியாரோட பிம்பத்தை உடைச்சு அங்கே இருக்க வாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்க. அடுத்தது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் பெரியாரை அவர் கொள்கை தலைவராக வச்ச உடனே வானத்துக்கு பூமிக்கு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, குதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுதான் உங்களோட பிரச்சனை. அதாவது தமிழ் தேசிய அரசியலை பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண வந்த நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான அரசியல் மட்டும் தான் நீங்கள் முன்னெடுத்துட்டீங்க. நீங்கள் தமிழ் தேசிய பாதையிலேருந்து மாறிட்டீங்கிறது இப்போ நீங்கள் நடந்துக்கிற விஷயமே நான் உறுதிப்படுத்துது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யார் அதிக கல்லா கட்டலான்ட்டு. இப்போ உங்களுக்கு நீங்களா இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்க அவரான்னு போட்டியில் இருக்குது. அதனால தான் இப்போ மேடைக்கு மேடையே நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுட்ருக்கீங்க. நீங்கள் அது என்னவோ செஞ்சுட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. இல்லை, அதாவது தமிழ் மக்கள் ஒரு சில தலைவர்கள் நேசித்து அவங்க கொள்கை தலைவராக ஏற்று பயணம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள மீண்டும் மீண்டும் இழிவாக பேசுகிறது உங்களோட வேலையை வச்சுட்டீங்க. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதனால் பெரியாரின் பற்றியோ அண்ணாவை பற்றியோ நீங்கள் தொடர்ச்சியாக இழிவாக பேசுகிறீங்க. உங்கள் கட்சி தோழமை அக்கா கார்த்திகாவும் இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் தான் இதுக்கு முன்னாடி பெரியாரை பற்றி மேடையில் பேசுகிறீங்க, இப்போ பேசுகிறீங்க. முன்னுக்கு பின் புறணா பேசுகிறது நீங்கள் தான். அதாவது உங்கள் கட்சி தம்பிகள் முதல்ல உணருங்க. உங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு, இப்போ என்ன பேசுகிறாரு, எல்லாமே உங்களுக்கு காணொலியோட போட்டிருக்கேன். அதனால் முன்னுக்கு பின் பேசுகிற அவரோட கொள்கையை ஏற்றி நிற்க போகிறீங்களா, இல்லை உண்மையான தமிழ் தேசிய அரசியல் கொள்கையை ஏற்றி நிற்க போகிறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை, இன்று பெண்ணிய அடிமைத்தனத்தையும் சாதிய ஒழிப்பையும் நிலைநாட்டிய தந்தை பெரியாருக்கு மீண்டும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காணொலியை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.